Hello guys, welcome to our channel Ashwin Adi Gaming. இப்போ நாங்கள் மைன்கிராஃப்ட் விளையாட போகிறோம். தமிழ் பார்ட் 1 இன்னும் பார்ட் 2லாம் இருக்குது. அதெல்லாம் இப்போ பார்க்கலாம். இப்போ பார்ட் 1 பார்க்க போகலாம் வாங்க. இப்போ கிரியேட் நியூ வேர்ல்ட் கொடுத்துருக்கோம். கிரியேட் நியூ வேர்ல்ட் நேம் அஸ்வின் ஆதி கேமிங். கேமிங் போட்டுக்கலாம். ஓகே, சர்வைவல் நார்மல். இப்போ கிரியேட் கொடுக்கலாம். இப்போ நாங்கள் அயன் கண்டுபிடிச்சிட்டு இல்லை இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா ஒன் டே தான், அடுத்த பாட்டில் பார்க்கலாம் கைஸ். கொஞ்சம் நேரம் ஆகும் கைஸ் லோடிங். இருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. லோடிங் ஆகிட்டு இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆகும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வந்துருச்சு. உடனே வில்லேஜில் இறக்கி விட்டுருக்காங்களா? இல்லை, ஆனால் இது பீஸ்ஃபுல் மோட் கிடையாது கைஸ், நார்மல் மோட் தான். ஜாம்பிஸ் அதெல்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு மரத்தை கட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்குது. எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கேனா. ஒரு மரம் இருந்தால் போதும் கைஸ் கிராஃப்டிங் டேபிள் செய்ய. ஏன்னா ஒரு மரத்துக்கு நாலு பிளாங்க் கிடைக்கும். ஆனால் ஒரு கிராஃப்டிங் டேபிளுக்கு 4 பிளாங்க் தான். அதனால் கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் இதுக்கும் எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே இன்வெர்ட்டருக்குலாம் பிளாங்க்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அப்புறம் ஸ்டிக்ஸ் எடுத்துக்கலாம் கொஞ்சோண்டு. போதும். இது திங்கவை பிக்ஆக்ஸ்லாம் செஞ்சுக்கலாம். இப்போ கத்தி வேணும், அதுக்கு ஒரே ஒரு மரம் மட்டும் தேவை. பரவாயில்ல, அது அப்புறமேட்டு போக பார்த்துக்கலாம். ஏதாச்சும் வில்லேஜ் பெட்டு கிடைக்காதான் தான். ஆனால் இது நார்மல். அங்கே அயன் இருக்க மாதிரி தெரியுது கைஸ். அயன் தான் கைஸ். அயன் கைஸ். இப்போ அது அயன் தான் கைஸ். இப்போ எடுத்தோடனே அயன் கிடச்சிருக்கு. இங்கே கீழே ஒரு அயனு காப்பர். இப்போ எப்படிடா மேலே போவேன்னு கேட்டிங்கன்னா அது போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு பிகாக்ஸ் எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் இப்போ கட் பண்ணி போகணும். அதுக்கு ஸ்டேஸ் இப்போ அயன் எடுக்க நம்மளுக்கு ஸ்டோன் பிகாக்ஸ் செய்யும். அது இப்போ செய்வோம். இங்கே மேலே வேணுமோ ஒன்று இருந்த மாதிரி இருந்துச்சு. இங்கே ஒரு அயன் இருக்குது கைஸ். இருங்க, ஃபஸ்ட்டு ஸ்டோன் எடுத்துக்கலாம் கொஞ்சோன்ட்டு. இதே மாதிரி அயன் இருக்குது, எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டோன். இப்போ கிராஃப்டிங் டேபிள் வச்சுக்கலாம். இப்போ ஸ்டோன் பிக்காக்ஸ் மட்டும் செஞ்சுக்கலாம். அப்புறமேட்டு இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டோன் மட்டும் எடுத்துக்கலாம். அப்போனா தான் மேலே எடுக்க முடியும். இப்போ ஸ்டோன் எடுத்து இப்படியே மேலே வச்சு போகலாம். ஒரு நிமிஷம் இருங்க. இருங்க ஒரே நிமிஷம். என்ன கைஸ் வைக்க முடியல.
அப்படியே வச்சு போயிடலாம். இந்த ஒரே நிமிஷம். அயன் எடுத்துட்டு இருக்கோம். இருங்க, அடுத்து இப்போ கீழே போயிடலாம். இப்போ எங்கேயோ அயன் பார்த்தோமே. அயன் கைஸ் எடுத்தாச்சு. இப்போ அயன் இப்போ இது ஃபர்னேஸ் இருங்க எடுத்துக்கலாம். போதும், வச்சுக்கலாம். creeper guys. இல்ல guys creeper கிடையாது. creeper மட்டும் இருந்தா அவ்வளவுதான் guys. இப்போ ஃபர்ஸ்ட் கிராஃப்டிங் டேபிள் வச்சுக்கலாம் guys. இப்போ விளாண்டு இருக்கிறது நான் கிடையாது, என் ஃப்ரெண்டு. அவன் பேர் அவிஸ். நாங்கள் 2 பேரும் தான் இப்போ சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். என் தம்பி பேர் ஆதித்யா. என் ஃப்ரெண்டு வாய்ஸ் கொடுக்குறேன், பேசலாம். ஹலோ கைஸ் பேசு. ஹலோ கைஸ். ஹலோ கைஸ். என் தம்பி இருக்கான். என் தம்பி வந்து பார்த்துட்டு இருக்கான். ஹலோ கைஸ் சொல்லு. ஹலோ கைஸ். ஓகே, அவன் அப்படி தான். ஃபர்னேஸ் செஞ்சாச்சா? என் ஃப்ரெண்டு தான் இப்போ விளாண்டுருக்கான். ஃபர்னேஸ் செஞ்சாச்சாடா? இல்லைடா, வச்சிரு. இப்போ நமக்கு ஒரு ஆடு வேணும். ஆமாம், இப்போ தூங்க ஒரு ஆடு வேணும். ஃபாரஸ்ட்டு அது மாதிரிலாம் போகணும். இப்படி போடா. நம்ம இது சேனல் வந்து 10K 100K சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கா ஃபேஸ் ரிவீல் பண்ணுவோம். நான், என் தம்பி, அடுத்து என் ஃப்ரெண்டு ஃபேஸ் ரிவீல் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. அதோட இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க. ஏன்னா சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருக்காதுன்னு பார்க்காதீங்க, வரும். அது நீங்கள் நினச்சாதான். உங்களை நம்பி தான் இருக்கும் கைஸ். இப்படி கொஞ்சம் போடா. இப்போ ஃபஸ்ட்டு ஆடு தான் கண்டுபிடிக்கணும். இப்படி போடா. இது இந்த இப்போ பார்த்தோம்ல கைஸ், பிங்க் கலரில் அது மாதிரிலாம் ரெட் கலரில் ஒரு குட்டியாக இருக்கும். அது மாதிரிலாம் பட்டுச்சுன்னா அங்கே இருக்குது பாருங்கள் கைஸ், தெரியுதா? இருங்க, இங்கே இருக்குது பாருங்கள். அது வந்து ரொம்ப இது அது மாதிரியே இருக்கும். அதுவாக கூட இருக்கலாம். அது பார்த்தா நம்மளுக்கு ஹெல்த்து குறையுது. சில நேரத்தில் ஹெல்த்து குறையுது. ஆர்மர் போடாமல் இருந்தால் ஹெல்த்து குறையும். ஆர்மர் போட்டால் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் இதாகும். இருங்க, ஏதாச்சும் வில்லேஜு ஆடு அது மாதிரிலாம் கிடைச்சான்னு பார்ப்போம். என் ஃப்ரெண்டு தான் விளாண்டுட்டு இருக்கான். ஆடு கிடச்சிருச்சா? ஆமாம், அங்கே இருக்குது. இது இந்த மாதிரி நிறையெல்லாம் அடிக்காதீங்க. பீஸ்ஃபுல் மோட்டில் வேணால் அது நம்மளை அடிக்காது, ஆனால் இந்த மோட்டில் அடிக்கும். 2 ஆடு கிடச்சிருக்கு. 2 ஆடா 1 ஆடான்னு தெரில. அந்த பிக்காக்ஸ் வச்சு அடி. ஐயோ, ஓகே. இன்னொரு ஆடு எங்கேயோ பார்த்தோம், அதுதானா? இல்லை, இருடா ஒரு நிமிஷம், போவாத. இங்கே நிறைய ஆடு இருக்குது. இப்படியே போ. இப்படியே போடா. ஏண்டா இங்கே சொன்னேனா இல்லையா? ரெண்டு உள் தான் இருக்குது. 3 உள் தேவை. இன்னும் ஒரே ஒரு உள் மட்டும்தான். இருங்க, போய்க்கலாம். இன்னும் ஒரே ஒரு ஆடு தான். இந்த ஒரு ஆடு மட்டும் செஞ்சுட்டுனா போதும். பெட்டு செஞ்சிடலாம். ஐயோ, தேனி கூடு இருக்கு.
இப்படி போகாதீங்க. மாடு அது இல்லையா, அது உடைக்காதீங்கடா. அங்கே இருக்கு ஆடு. வா 3 உள் கிடச்சிச்சு. இப்போ செய்யலாம் இருங்க. இது பிளாங்க்ஸ் தேவை. இப்போ பிளாங்க்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இங்கே பீஸ் இருக்குது, கடிச்சா கடிக்கும். ஸோ அதனால் வேறு இடத்துல போய் பண்ணலாம் கைஸ். இருங்க ஜஸ்ட் மிஸ்ஸு கைஸ். இங்கே பீயா இது இங்கே நேராக போடா. வேற எங்கேயும் போயிடாதீங்க. அவுட் ஆயிடுவோம். அவுட் ஆகாமல் விளாடணும், ஏன்னா இந்த வீடியோ முடிஞ்சிடும் கைஸ். கொஞ்சம் கொச்சிக்காதீங்க, ஏன்னா இந்த வீடியோ சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஏன்னா இந்த டே முடிஞ்சிடுச்சுன்னா இந்த வீடியோவும் முடிஞ்சிடும். ஸோ அதனால் நாங்கள் சொல்கிறோம் எப்போ முடியும்னு. ஒரு இது விட்டும் கிடைக்கவே மாட்டேது. சாயந்தரம் ஆக போகுது. க்ரீப்பர் ஜாம்பிஸ்லாம் வர ஆரம்பிச்சுடுவாங்க. ஐயோ மரம் எங்கே கிடைக்கவே இல்லை. கிடச்சிருச்சு இல்லை போடும். ஐயோ கைஸ் கிடைக்கல கைஸ். கைஸ் கிடச்சிருச்சு கைஸ். போடா டக்குன்னு டி போடா அபிஸ். கைஸ் போதும், ஒன்று மட்டும் கட் பண்ணு. டக்கு அபிஸ் மட்டும் போதும். ஒன்று மட்டும் போதும். ஓ பீஸ் போடா கைஸ். என்ன கைஸ் இந்த அபிஸ் பையன் இப்படி பண்ணிட்டான். கைஸ் டக்குடு கைஸ். அவ்வளோதான் கைஸ், முடிச்சு விட்டேன். அவ்வளோதான் கைஸ். கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபுல் வீடியோ. பாய் கைஸ்.